ஜப்பான்ல ஸ்கொயர் ஷேப் தண்ணி பழத்தை வளர்க்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு பின்னால இருக்கிற காரணம் தெரிஞ்சா நீங்க கண்டிப்பா ஷாக் ஆவீங்க. இது ஒன்னும் ஜெனடிக் மாடிஃபிகேஷனால வளர்த்தது கிடையாது. இந்த தண்ணி பழத்தை சின்னதா இருக்கும் போதே ஒரு ஸ்கொயர் பாக்ஸ்ல வச்சு வளர்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது வளரும் போது அந்த பாக்ஸ் ஷேப்புக்கு மாறிடும். இதுக்கு மெயின் ரீசன் என்ன தெரியுமா? ஜப்பான்ல வீடு ஃப்ரிட்ஜ் எல்லாம் ரொம்ப சின்னதா காம்பாக்டா இருக்கும். ரவுண்டா இருக்க வாட்டர்மெலன் ஃப்ரிட்ஜ்ல நிறைய ஸ்பேஸ் எடுத்துக்கும், உருண்டுட்டும் போகும். அதே ஸ்கொயர் ஷேப்னா ஈஸியாவும் நீட்டாவும் அடுக்கி வைக்கலாம்னு 1970ல ஒரு டிசைனர் கண்டுபிடிச்ச ஐடியா தான் இது. இந்த ஒரு தண்ணி பழத்தோட விலை கிட்டத்தட்ட 15,000 இருந்து 20,000 ரூபாய் வரை இருக்கும். ஏன் இவ்வளவு ரேட்னா அங்க இருக்கிற 8 இருந்து 9 விவசாயிகள் மட்டும்தான் இதை வளர்க்குறாங்க. ஒவ்வொரு பழத்தையும் பர்ஃபெக்டான ஷேப்ல கொண்டு வர தினமும் 2 இருந்து 3 வாட்டி செக் பண்ணணும். சின்ன மிஸ்டேக் ஆனாலும் அந்த பழம் மொத்தமா வேஸ்ட் ஆயிடும். டிமாண்ட் ஜாஸ்தி, சப்ளை கம்மி. ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. இவ்வளவு செலவு பண்ணி வாங்கினாலும் இதை சாப்பிட முடியாது. டேஸ்ட் நல்லாவே இருக்காது. ஏன்னா பழம் இன்னும் காயா இருக்கும் போதே இதை பறிச்சிடுவாங்க. கொஞ்சம் விட்டாலும் பழம் பெருசாகி அந்த கிளாஸ் பாக்ஸ் உடைச்சிடும். அதனால ஜப்பான் இதை சாப்பிட மாட்டாங்க. மோஸ்ட்லி கிஃப்டா கொடுக்கிறதுக்கும் பெரிய ஹோட்டல்ஸ்ல டெக்கரேஷன்ஸ்க்கு வைக்கிறதுக்கும் தான் யூஸ் பண்றாங்க.